முஃபாசா தி லயன் கிங். மாத்த வந்த ஒரு சிங்கத்தோட கதை. இந்த மாதிரி படத்துல வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும். தியேட்டர்ல பார்த்தா தான் வந்துட்டு விசுவலாகவும் சரி, அந்த 3D எஃபெக்ட், வாழ்க்கை சக்கரத்துல உங்களுக்கான இடத்தை நீங்க கண்டுபிடிங்க. அப்புறம் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, சிஜி ஒர்க்கு, அப்புறம் வந்து அந்த டப்பிங், அந்த மியூசிக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஒரு வைபான ஒரு படமா இருக்கும். என் தலையெழுத்தை நீ மாத்துனல்ல, இது உன் தலையெழுத்து. இது உன்னுடைய ஆட்சி முஃபாசா. அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தேன், 3D எஃபெக்ட்ல பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம். என்னதான் படம் வந்து டெக்னிக்கல் வைஸா, டெக்னீஷியன்ஸ் வைஸா படம் வந்து நல்ல படமாகவே இருந்தாலும், செம்மோரையாக இருக்கப்பா எப்படிப்பா அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும், இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. குலப்பெருமை, பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது, வந்தேரி, உரிமைக்காக வந்து போராடுறது, பாகுபாடற்ற சமூகம், சமத்துவம், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. என்னடா நானும் படம் பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் தோணலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் நிறைய டைலாக்கை பாருங்கள். ஒரு சிங்கம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு இங்கே வந்துடும், வந்த சிங்கத்தை வந்து வந்தேரி இங்கே கிடையாது, நீங்கள் இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வரட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்நிய சிங்கம், இவங்க வந்து அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்றது. அதே சிங்கம் வளர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாரும் தலைவணங்குவாங்க, எல்லாரும் காப்பாற்றினதுக்கு அப்புறம் யாரும் தலைவணங்காதீங்க, நான் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை வந்து சமத்துவமா பேசும். அப்புறம் வந்துட்டு நாங்க வந்து இந்த அரசர் பரமையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாருமே வந்து ஒரே இதுதான். இது மாதிரி வந்து குலப்பெருமை பேசுறது, இந்த இடத்துல நம்மளாலையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமைக்காக வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி பேசுறது, இப்படி சொல்லிக்கிட்டே போற மாதிரியான ஏகப்பட்டு முற்போக்கான விஷயங்களை பேசக்கூடிய படம் தான் அந்த முஃபாசா படம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முஃபாசா தி லயன் கிங் அப்படின்னு சொல்லி வச்சதுக்கு பதிலா முற்போக்கு முஃபாசா அப்படின்னு சொல்லி தமிழ்ல டைட்டில் வச்சிருக்கலாம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரிலேட்டபிளா இருந்திருக்கும். அப்ப எல்லாருமே கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. குழந்தைகள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். குழந்தைகள் வந்து இப்ப இருந்தே இந்த மாதிரியான கருத்துக்களோட ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள இப்படி படத்தை பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வேண்டியமான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா குழந்தை எல்லாத்தையுமே கூட்டு போய் பாருங்க. அது இல்லாம எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, விலங்குகளே வந்து இவ்வளவு தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மனச பயல்கள் என்ன நோக்கட வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நானா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன். சினிமான்றதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த படமே வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு 3D கொண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படத்தோட சேர்த்து இதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நன்றி.